தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. அமெரிக்க தாக்குதல் குறித்து ஈரான் அதிபருடன் பிரதமர் மோடி 45 நிமிடங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். ஈரானில் தற்போது நிலவும் சூழல் குறித்து பிரதமர் மோடி ஈரான் அதிபரிடம் கேட்டறிந்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி. வணக்கம் அன்வர் புகாரி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் குறித்து ஈரான் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி 45 நிமிடம் பேசியிருக்கிறார். ஈரானில் தற்போது நிலவும் சூழல் குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்திருக்கிறார். இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலில் ஈரானில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்தும் பிரதமர் மோடி தமது கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். பேச்சுவார்த்தை மூலம் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். போரை நிறுத்தி அமைதியை ஏற்படுத்த நட்பு நாடான இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்றும் ஈரான் அதிபர் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது. தொலைபேசி வாயிலாக 45 நிமிடங்கள் நடைபெற்ற ஆலோசனையின் போது தாக்குதலுக்கு பிறகான ஈரானின் தற்போதைய நிலை குறித்து அந்நாட்டு அதிபரிடம் பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். காசா மீது இஸ்ரேல் ஓராண்டுக்கு மேலாக போர் தொடுத்து வரும் சூழலில் ஈரான் நாடும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் குடியிருப்புகளை இலக்காக கொண்டு 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது. இதற்கு இஸ்ரேல் அப்போது பதிலடி கொடுத்தது. இதன் பின்னர் இரு நாடுகளும் இடையே போர் பதற்றம் தணிந்திருந்த நிலையில் திடீரென ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரான் மீது கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் இந்த தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரான் விஞ்ஞானிகள், ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரான் ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஈரான் தலைநகரில் இருந்து மக்கள் வெளியேறும்படி அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் தங்களுடைய குடிமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் போரில் இறங்கியிருக்கிறது. அந்நாட்டின் முக்கிய 3 அணு உலைகளை தகர்த்திருக்கிறது அமெரிக்கா. இது குறித்து அமெரிக்க அதிபரின் ட்ரம்புக்கு ட்ரூத் சோசியல் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானின் பர்தோவ், நடான்ஸ் மற்றும் எஸ்பஹான் ஆகிய 3 அணு உலைகளை மீது நாங்கள் வெற்றியுடன் தாக்குதல் நடத்தி முடித்திருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஈரான் நாட்டின் வான்வெளிக்கு வெளியே அனைத்து விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்றும் பர்தவின் முக்கிய தளங்கள் மீது முழு அளவில் வெடிகுண்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளோம் என்றும் இதனைத் தொடர்ந்து விமானங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக நாடு திரும்பியை விட்டன என அவர் தெரிவித்திருக்கிறார். நம்முடைய சிறந்த போர் விமானங்களுக்கு வாழ்த்துக்கள். உலகில் வேறு எந்த ராணுவமும் இது போன்று செய்தது இல்லை. இது அமைதியான நேரமாகும். இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தியதற்கு நன்றி என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஓமன், ஈராக், ஏமன், பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் தலையிட்டால் இது பிராந்திய போராக வெடிக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இங்கு மற்ற நாடுகளும் ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி படை உள்ளிட்ட ஆயுத குழுக்களும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுடன் கைகோர்க்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியதை அடுத்து போரின் அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டதாக ஏமன் அறிவித்திருக்கிறது. தென்கடலில் இருந்து அமெரிக்க கப்பல்கள் வெளியேறும்படி ஏமன் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அந்நாட்டின் கப்பல்களை தாக்கி அழிக்கும் என ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்திருக்கின்றனர். இதற்கிடையே ஈரான் ரஷ்யாவின் உதவியை கோரியிருக்கிறது. அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த உதவி கோரி இன்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யா செல்கிறார். நாளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் குறித்து ஈரான் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி 45 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். ஈரானில் தற்போது நிலவும் சூழல் குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்திருக்கிறார். இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலில் ஈரானில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்தும் பிரதமர் மோடி தனது கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். பேச்சுவார்த்தையின் மூலம் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். போரை நிறுத்தி அமைதியை ஏற்படுத்த நட்பு நாடான இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்றும் ஈரான் அதிபர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியிருக்கிறார். தொலைபேசி வாயிலாக 45 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது தாக்குதலுக்கு பிறகான ஈரானின் தற்போதைய நிலை குறித்தும் அந்நாட்டு அதிபர் பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்தார். ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அன்வர் புகாரி.